ஆதாரோட நியூ ஆப்ல எப்படி ஆதார் கார்டு டவுன்லோட் பண்றது அப்படிங்கிறதுக்கான கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படின்ற டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஆதார் ஆப்பில் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி அந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்துருங்க. பார்த்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஷேர் ஐடி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே டவுன்லோட் ஆதார் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் கார்டு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆக ரெடி ஆகிடும். இப்போ நீங்கள் ஆதார் கார்டை டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் ஃபைலுக்கு ஒரு பாஸ்வேர்டு போடுற மாதிரி இருக்கும். அது என்ன பாஸ்வேர்டு அப்படின்றது இங்கே கொடுத்துருப்பாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களோட நேமில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 4 லெட்டர், அதுக்கப்புறம் உங்களோட பர்த் இயர், அது ரெண்டுத்தையும் தான் நீங்கள் பாஸ்வேர்டாக என்டர் பண்ணணும். கேப்ஸில் தான் பார்த்தீங்கன்னா அந்த நேமில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 4 லெட்டரை என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்பேஸ் விடாமல் உங்களோட பர்த் இயர் பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணணும். கரெக்டாக உங்களோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய பர்த் இயர் தான் என்டர் பண்ணணும். ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய நேமில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 4 லெட்டர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்டர் பண்ணணும். அப்படி கரெக்டாக என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைல் ஓப்பன் ஆகிடும். அண்ட் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் இப்போ கீழே கண்டினியூ ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற மாதிரி வந்துடும். டேரெக்டாக உங்கள் ஃபோனில் அந்த ஃபைல் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்பாங்க. பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு ஓப்பன் ஆயிரும். நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துக்கலாம். ஸோ இப்போது எப்படி ஆதாரோட நியூ ஆப்பில் எப்படி நம்ம ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.